ஹல்லேலூயா என்ற வார்த்தையின் மகிமையும் முக்கியத்துவமும். இது ஒரு எபிரேய சொல்லாயிருந்தாலும் உலகில் உபயோகத்திலுள்ள 7000 பாஷைகளிலும் இந்த சொல் மாற்றப்படாமல் எல்லாராலும் எல்லா பாஷைகளிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறதே இந்த ஹல்லேலூயா என்ற சொல்லுக்குள்ள முக்கியத்துவமும் மகிமையும் என்று இந்த வார்த்தை எடுத்துச் சொல்லுகின்றது. அப்படி இருந்தும் இந்த வார்த்தையை பலரும் உபயோகிக்கிறதற்கு தயக்கம் காண்பிக்கிறது, அவளின் அறியாமையை வெளிப்படுத்துகிறது. இதற்கு முதல் காரணம், வேதத்தை போதிக்கிறவர்கள் இதன் மகத்துவம் அறியாததும் அறிந்தவர்கள் இதை குறித்து போதிக்காததால் தான். இரண்டாவது, வேதத்தை அறியாத பலரும் இதன் முக்கியத்துவம் அறியாமல் இந்த வார்த்தையை கொச்சைப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா என்ற வார்த்தையில் 2 சொல் அடங்கியுள்ளது, ஹல்லேலூ என்றும் யா என்றும். இதில் யா என்ற வார்த்தை யாவா அல்லது யாவே என்ற தேவனின் பெயரின் சுருக்கமாகும். ஹல்லேலூ என்ற வார்த்தை நாம் அனைவரும் கர்த்தரை ஒன்று சேர்ந்து துதித்து போற்றுவோம் என்ற அர்த்தமாகும். ஆகையால் ஹல்லேலூயா என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தாதி கர்த்தருக்கும் தேவாதி தேவனுக்கும் ராஜாதி ராஜனுக்கும் வானபூமி அண்ட சராசங்களையும் தம் சொல்லினால் சிருஷ்டித்து நம்மை ஆணும் பெண்ணுமாக தம் சாயலால் படைத்து இம்மட்டும் ஆண்டு பரிபாலித்து காத்து வரும் உன்னத தேவனுக்கு மனவொப்போடு மனமகிழ்ச்சியோடு நன்றியோடு நாம் செலுத்தும் ஸ்தோத்திர பலியாகும். அண்ட சராசரம் என்ற சொல் அண்டம் பிளஸ் சரம் பிளஸ் அசரம் என்ற 3 சொற்களின் சேர்க்கையால் ஆனது. அண்டம் என்றால் உலகம், சரம் என்றால் அசையக்கூடியவை, மிருகங்கள், பறவைகள், மனிதர்கள் போன்றவை. அசரம் என்றால் அசையாதவை, மலைகள், மரங்கள், கற்கள் போன்றவை என்று பொருள். இந்த ஹல்லேலூயா சொல் வழியாக எளிதில் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியும். அது நம்முடைய கடமையும் கூட என்று வேதம் சொல்லித் தருகிறது. இந்த ஹல்லேலூயா என்ற சொல் 24 முறை பழைய ஏற்பாட்டில் உள்ள சங்கீதத்திலும் 4 முறை வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருப்பதை காண்கிறோம். இது தேவனுக்கு செலுத்தும் முதலின் கனியாகிய தேவன் விரும்பும் உன்னத ஸ்தோத்திர பலி. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் முதலின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று எபிரேயர் 13:14-15 பவுல் அப்போஸ்தலன் இதை குறித்து எழுதியிருக்க வாசிக்கிறோம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் ஹல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரன் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழிவாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் ஹல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவருடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் ஹல்லேலூயா என்று சொல்லி சிங்காசன் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும், நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, ஹல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 19:1-6 வசனங்களை எழுதியிருக்க வாசிக்கிறோம். இந்த 6 வசனங்கள் வழியாக பரலோகத்தில் உள்ள அனைவரும் எவ்வளவாய் ஆர்ப்பரித்து சந்தோஷமாய் கர்த்தாதி கர்த்தரை சதாகாலமும் போற்றி துதித்து அவரை பணிந்து கனம் செலுத்துகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அங்கு போய் அவர் ராஜ்யம் சேர விரும்பும் நாமும் எவ்வளவாய் நம் தேவனை துதித்து போற்ற வேண்டும் என்றும் இந்த வசனங்கள் நமக்கு போய்த்து நடத்துகின்றது. இனியாவது நாம் இந்த வார்த்தையை கொச்சைப்படுத்தாமல், இதை சொல்ல தயங்காமல் ஹல்லேலூயா என்று பாடி ஆர்ப்பரித்து மனமகிழ்வோடு தேவனை தொழுது கொள்ள விட்டுக் கொடுப்போமா? தேவன் எனக்கு கொடுத்த பாடல்களில் இந்த ஹல்லேலூயா என்ற வரிகள் அதிகம் கேட்கவும் முடியும், பாடி மகிழவும் முடியும். அடுத்து வர இருக்கும் பாடல்களில் நீங்கள் அதை கண்டு கேட்டு பாடி மகிழக்கூடும். ஹல்லேலூயா என்று ஸ்தோத்திரித்து பாடும் நம் ஒவ்வொருவரையும் தேவன் நேசத்தோடு ஆசீர்வதிப்பது நிச்சயம். இதை மற்றவருக்கும் பகிர்ந்து உதவிடுங்கள். எல்லாம் அல்ல தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம், ஆமேன், ஹல்லேலூயா, ஹோசனா, ஷாலோம்.